இப்பல்லாம் காவேரி வீட்டுக்கு விஜய் வர்றத ரெகுலரா வச்சிருக்காங்க. ஏன்னா, ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா உடனடியா அவங்க அடுத்து அமுவ ஸ்கூல் பேக்க கூட கழட்டாம காவேரியோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. சாரதாவும் அவங்கள செம்ம ஹாப்பியா உள்ள கூட்டிட்டு போக, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க காவேரியும், இங்க என்னடா நடக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனா விஜயோ அத பத்தி எதையுமே கண்டுக்காம, சாரதா கூட சேர்ந்து சமைக்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி 3 பேரும் உட்காந்து ரெகுலரா சாப்பிடவுமே ஆரம்பிக்கிறாங்க. ஏன் விஜய் சாப்பிடும்போது கூட இன்னும் உங்க கைப்பக்குவம் சுத்தமா மாறவே இல்லன்னு பழக்கப்பட்டவங்க கிட்ட பேசுற மாதிரி பேச, இதை கேட்டுட்டு காவேரியும் செம்ம டவுட்டோட இவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயோ அதை பத்தி கண்டுக்காம சரி உங்களை நான் டின்னருக்கு இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள டின்னருக்கும் இன்வைட் பண்ண சாரதாவும் அதுக்கென்ன நாங்க கண்டிப்பா வந்துடுறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் டின்னருக்கு போய் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க விஜயும் காவேரி கிட்ட இதுதான் என்னோட தாத்தா, இது என்னோட சித்தின்னு எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்க, இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு காவேரியும், இவங்க எல்லாரையும் எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே, ஏதோ பழக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாருக்கும் மரியாதையை கொடுத்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு செம்ம டேஸ்ட்டா இருக்க, உடனடியா அம்முக்கிட்ட உங்க வீட்ல சமைக்கிற ஆன்ட்டி செம்ம சூப்பரா சமைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உடனே அம்மு சிரிச்சுக்கிட்டே, "இத எங்க வீட்ல வேலைக்காரி ஆன்ட்டி ஒண்ணும் சமைக்கல. எங்க அப்பா தான் சமைச்சாங்கன்னு" சொல்றாங்க. உடனே ஷாக்கான காவேரியும், "உங்க அப்பாவுக்கு சமைக்க தெரியுமான்னு?" விஜய பார்க்குறாங்க. விஜயும் செம்ம பெருமிதத்தோட காவேரிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, தாத்தாவுக்கு தான் காவேரிய பார்க்க பார்க்க குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஸோ கைஸ் இப்படி விஜயும் அம்முவும் கொஞ்சம் கொஞ்சமா காவேரியோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு பதிலா இப்போ முழுசா காவேரியோட வீட்டிலேயே செட்டில் ஆகுற லெவலுக்கு போயிட்டாங்க. அதனாலயே பார்க்க பார்க்க காவேரிக்கு கண்டிப்பா அவங்களோட விஷயம் பழகிரும். முக்கியமா விஜய் வேற இப்போ காவேரியோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் சக்ஸஸ் ஆகி எப்படியாவது ட்ரீட்மெண்ட் மூலயமாவது காவேரிக்கு அவங்கள பற்றின ஞாபகம் வந்து அவங்க செம்ம ஹாப்பியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே தாத்தா என்னதான் தான் செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க கண்டிப்பாக சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?